இன்ட்ரோவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரைபாட் எப்படி மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரைபாட் நீங்கள் பலமான ஆங்கிளில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். செய்யறதுக்கான விலையும் ரொம்ப கம்மி தான். இந்த ட்ரைபாட் செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ட்ரைபாட் நீங்கள் சரியாக செஞ்சுட்டிங்கன்னா இதை ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரைபாடாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரைபாட் எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஐடியா கிங் தமிழ் சேனல். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம அந்த பெல் ஐக்கான ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக டான் வந்துகிட்டே இருக்கும். இந்த ட்ரைபாட் செய்ய சொல்லி நம்மளுக்கு 3 கமெண்ட் இருந்தது. அந்த கமெண்ட்லாம் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம போகிற இந்த புது வீடியோஸ்லாம் யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட கமெண்ட்லாம் நெக்ஸ்ட் வர வீடியோலாம் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ட்ரைபாடோட ஸ்டாண்டு ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சிடலாம். அதுக்கு வந்து 3/4 இன்ச் எல் பெண்டு வந்து 4 வேணும். அதுக்கப்புறம் டீ பெண்டு வந்து 3 வேணும். அதுக்கப்புறமா 9 இன்ச்சில் 2 பிவிசி பைப்பும், 6.5 இன்ச்சில் 4 பிவிசி பைப்பும், அதுக்கப்புறம் 10 சென்டிமீட்டரில் 2 பிவிசி பைப்பும் வேணும். 10 சென்டிமீட்டர் தாங்க, 10 இன்ச்சு கிடையாது. இப்போ வந்து நம்ம 6.5 இன்ச்சில் இருக்கிற பைப்பு 4 எடுத்துக்கலாம். அதில் வந்து 4 அந்த எல் பெண்ட் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இந்த பொசிஷனில் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்மளுடைய அந்த 9 இன்ச்சு பைப்பு 2 எடுத்தோம்ல, அதை வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டா நடுவில் வந்து கேப் இருக்கும். அதில் வந்து எல் பெண்ட் ஒன்று எடுத்துகிட்டு அந்த 10 சென்டிமீட்டரில் இருக்க பைப்பு 2 எண்டுலேயும் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு எல் பெண்ட் எடுத்து இந்த மாதிரி 2 எல்லா பைப்பையும் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கனெக்ட் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடும். இதை வந்து நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டி விடணும். அப்போ தான் வந்து இது டைட்டாக பிடிக்கும். உங்களுக்கு வேணும்னா அது உள்ள மணல் கூட கொட்டி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து 17 சென்டிமீட்டரில் ஒரு பைப் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணி கட் பண்ணிருக்கேன். இது எதுக்குன்னா நம்ம மொபைல் மவுண்ட்டுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செஞ்சுருக்கோம். இது உங்களுக்கு ஒழுங்காக புரியலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இதுக்கு ஒரு செப்பரேட்டான வீடியோவே செஞ்சு போடுவோம். இப்போ வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி இருக்கேன். இதை பார்த்து நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த சென்டரில் வந்து நான் 2 ஹோல்ஸ் இந்த மாதிரி நீட்டு வாட்டத்தில் போட்டிருக்கேன். எதுக்குன்னா நம்ம இந்த இடத்துல போல்ட்டு நட்டு டைட் பண்ணி போடணும். அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு நெட்டு போல்ட்டு வித் வாஷரோடு எடுத்திருக்கேன். வாஷர் எதுக்குன்னா அது வந்து டைட்டாக ஃபிக்ஸ் ஆகி நிற்கணும். அதுக்காக தான் இந்த நட்டை வந்து இதில் இன்ஸ்டார்ட் பண்ணி நம்ம வாஷரை மேலே போட்டு இதை இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோன்னா, நம்ம ஃபோன்லாம் வந்து நிறைய சைஸில் இருக்கும். அது எந்த சைஸ் வேணுமோ அது கரெக்டாக ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இதில் ஒரு ஃபோனை வந்து இதில் இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணுறதை நான் காட்டுறேன். நம்ம ஃபோன் ஷேக் ஆகாமல் இருக்கிறது நீங்களே பார்ப்பீங்க. 26 இன்ச்சில் வந்து ஒரு பைப் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இது எண்டில் வந்து 5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த அளவு வந்து நீங்கள் ஹீட் பண்ணிவிட்டு இன்னொரு பைப்பை வந்து இது உள்ளே விட்டிங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இது மாதிரி நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா, அடுத்து வந்து நம்ம ஒரு ஸ்டெப்பு பண்ண போகிறோம். அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ வந்து நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாக கட் பண்ணுறாதீங்க. அந்த இடத்துல வந்து நான் ஓட்டை போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த அளவு கட் பண்ணோம். அந்த இடத்துல வந்து நம்ம நெட்டு செட் பண்ணோம். அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி நெட்டு எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் எம்சியில் எடுத்துருக்கேன். இதில் 2 காம்பவுண்ட் லென்ஸ் இருக்கும். அது 2த்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம நெட்டு வந்து அடிக்கடி லூஸ் பண்ணணும், டைட் பண்ணணும்ல, அதுக்காக வந்து இந்த மாதிரி நம்ம பெருசாகிறோம் நெட்டோட அந்த ஹெட்டை. எம்சிலாலேயே நம்ம வந்து இதை பெருசாகிறோம். இப்போ நம்ம பெருசாக்கியாச்சு. 17 இன்ச்சில் வந்து இன்னொரு பைப் எடுத்திருக்கேன். அதில் வந்து எண்டில் வந்து ஓட்டை போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச இந்த பைப்பில் வந்து இந்த மாதிரி நம்ம நெட்டை இன்சர்ட் பண்ணி ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து 7 சென்டிமீட்டரில் வந்து நான் ஒரு பைப் எடுத்திருக்கேன். ஏற்கனவே நம்ம செஞ்ச மவுண்ட்டில் அந்த மாதிரி ஹீட் பண்ணி கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க. அப்போ வந்து இந்த 17 சென்டிமீட்டரில் இருக்கிற அந்த பைப்பில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும்.
ட்ரைபாடோட ஸ்டாண்டில் இதை வந்து நான் ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து அதுக்கு ஹெட்டு வேணும்ல, அதுக்காக வந்து இந்த மாதிரி நான் அந்த 17 சென்டிமீட்டரில் இருக்க பைப் வந்து நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒன்று பண்ணோம்ல, அதில் வந்து இந்த மாதிரி வந்து லூஸ் ஆகிடுச்சு. இது வந்து கரெக்டான ஐடியா தான், ஆனால் எனக்கு இது வந்து ஒழுங்காக செட் ஆகலை. அதனால தான் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஐடியா வந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு சில பேருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி வந்து அந்த பைப்போட ஹெட்டை இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு அதை லேசாக பட்டையாக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ஒரு பைப் செஞ்சுருக்கோம்ல, அதை வந்து இந்த இடத்துல ஃபிட் பண்ணிங்கன்னா இது வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதில் வந்து ரெண்டு சைட்லேயும் ஓட்டை போட்டுக்கோங்க. அந்த ஐடியா வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. எனக்கு வந்து அது கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு போல், நான் சரியாக செய்யலை, அதனால தான். இப்போ வந்து இதில் வந்து நம்ம இன்னொரு நெட்டு எடுத்தோம்ல, அதை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு ஒன்றுமே ஆகலை, நல்லா டைட்டாக தான் நிற்குது. இப்போ வந்து இந்த ஹோல் ஸ்ட்ரக்சரையும் நம்மளுடைய ட்ரைபாடோட ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள், நம்மளோட ட்ரைபாட் வந்து நல்லாவே நிற்கிது. நான் அந்த இடத்துல டபுள் சைட் டேப் போட்டதுனால தான் அது வந்து நிற்கிது, இல்லைனா இது வந்து இன்னும் நிற்காது, சாஞ்சிரும். இப்போ வந்து இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பல விதமான ஆங்கிளில் நம்ம வைக்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இதில் வச்சுருக்கேன். எனக்கு வந்து இதில் மொத்தம் எத்தனை ஆங்கிள் வந்ததுன்னா, மொத்தம் 20க்கு மேலேயான ஆங்கிளே வந்தது. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான் என்னால் பண்ண முடிஞ்சுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற அந்த ஹெட்டையும் நம்மளால் திருப்ப முடியும். இப்படி கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரியும் வச்சு யூஸ் பண்ணலாம். நிறையா விதமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. இப்போ வந்து ட்ரைபாடோட மேக்ஸிமம் ஹைட்டு பார்த்திங்கன்னா என்னோடய செஸ்ட் வரைக்கும் வருது. ஆனால் நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து 5 ஃபீட்டுன்னு சொல்லிருப்போம். அது வந்து ஒரு 26 இன்ச்சு பைப்பு எடுத்து இப்போ நான் காட்டினேன் இல்லையா, அந்த ஜாயிண்ட் எடுத்து அதில் ஃபிக்ஸ் பண்ணுறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா 5.7 ஃபீட் வருது. என்னோடய ஹைட்டுக்கும் மேலே இது வருது. இது வந்து டாப் ஆங்கிள் ஏதாவது எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஃபோன் கீழே வந்துடுமோ நீங்கள் பயப்படவே தேவையில்ல. நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா இது சூப்பராக ஒர்க் ஆகும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரைபாடில் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிருப்பேன். அதுக்கு பதிலாக வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஐடியாவும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதையே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம ஐடியா கிங் தமிழ் சேனல் ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இன்னும் நல்ல வீடியோவில் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதை கிட்ட பை. See you.